கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலவெளியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேதத்தில் 43ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனத்தில், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் சரியாய் கவனிக்கும் பொழுது நமக்கு அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறவைகளை புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்கிறார். ஜேக்கப் was created. அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் என்னவாக மாற்றுகிறார்? இஸ்ரவேலாக அவனை உருவாக்குகிறார். Formed. இஸ்ரேல் formed. ஆண்டவர் உருவாக்குகிறவர். அப்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதமான குறைவுகளை நீக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஏற்ற விதமாக நம்மை உருவாக்குகிறவர். இஸ்ரவேலாக தேவன் உருவாக்கினவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த காலவெளியில் ஆண்டவரத்தில் நீங்க ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்ளுங்க, கேட்டு பாருங்க. ஆண்டவரே, யாக்கோபை சிருஷ்டித்தேன் என்று சொன்னீங்க, இஸ்ரவேலாக அவனை உருவாக்கினேன் என்று சொன்னீங்க. இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் என்று ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தாவே, இந்த காலவெளியில் என்னை கூட இஸ்ரவேலை உருவாக்கின தேவன் என்னை கூட உமக்கு ஏற்ற விதமாக உருவாக்குங்க. உம்முடைய நன்மைகளை, உம்முடைய வாக்குத்தத்தங்களை, உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை உருவாக்க மாட்டேன், என்னை ஆசீர்வதிக்கும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய நன்மைக்கு நேராக, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நேராக உங்களை நடத்துவார். நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவெளிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாக்கோபை உருவாக்கினது போல இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே அவர்களை உருவாக்கி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.